நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உடைய யாவற்றையும் அறிகிற பாருங்க, அறிகிற திவ்ய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததும் அன்றி, அதாவது நமக்கு தந்திருக்கிறதும் அன்றி. ஆமென். நமக்கு ஜீவனை பாதுகாக்கக்கூடிய வல்லமையும் மற்ற ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய எல்லா வல்லமையும் நம்ம திவ்ய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். ஆமென். எதுக்காக? ஒன்று ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ரெண்டு தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு. எப்படி நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னது? நம்முடைய ஜீவன். நம்முடைய ஜீவன் என்ன? நம்முடைய ஆவி ஆத்மா, சரீரம் இல்லை, நம்முடைய ஆவி ஆத்மா. நம்முடைய ஆவி ஆத்மா நம்ம உலகத்தில் கோடிகள் உண்டாக்கினாலும் சரிதான், என்ன உண்டாக்கினாலும் சரிதான். அப்போ எத்தனை தான் உண்டாக்கினாலும், எவ்வளவு தான் உண்டாக்கி வச்சிருந்தாலும், எப்படி தான் செய்தாலும் நம்ம ஜீவனை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் ஒன்றுமில்லை. இதெல்லாம் எத்தனை வருஷம்? 70 மீறினால் 80, அதுக்கு மேலே சஞ்சலமும், 70க்கு மேலே சஞ்சலமா வேதம் சொல்லுது. 70க்கு மேலே என்னது? சஞ்சலமா. அதோட முடிஞ்சு போச்சு. எந்த சிருஷ்டியும் நிலைத்திருக்காது. மரம் அழிந்து போகுது, செடம் அழிந்து போகுது, நகை அழிந்து, பொண்ணு அழிந்து, எல்லாமே அழிந்து போகிறது. அழிந்து போகாத ஒன்று நம்முடைய ஜீவன். நம்முடைய ஜீவன் நரகத்துக்கு போனால் அதுக்கும் அழிவு, வேதனை, துக்கம், துயரம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள் சிந்தித்து பாருங்கள். அது தான் ஜீவனை பாதுகாப்பதற்கும் தேவ பக்தியோடு வாழ்வதற்கான வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இனத்துக்கு ஆலயத்துக்கு வந்தோம் அவருடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய ஜீவனை ஃபர்ஸ்ட் பாதுகாப்பதற்கு. அவர் நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் முதல்ல நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்கு, ரெண்டாவது தேவனுடைய தெய்வ பக்தியை. ரெண்டாவது என்னது? தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும். அப்போ தேவ பக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் நம்ம ஜீவனை பாதுகாக்க வேண்டும், தேவனை அறிகிற அறிவு, தேவ பக்தியில் நாம் வளர வேண்டும். அதற்கான எல்லா பலனையும் அவர் தருகிறார்.